தமிழ் சினிமாவில் 1980 காலகட்டத்தில் கொடிகட்டி பறந்த சில நடிகர்களுடைய கம்பேக், அதாவது ரீஎன்ட்ரி கொடுக்குற வருஷமாக தான் இந்த 2024ஆம் ஆண்டு அமைஞ்சிருக்கு. அந்த வரிசையில் அப்போ முன்னணி நடிகராக இருந்த நடிகர் ராமராஜன் அவர்கள் இந்த வருடம் சாமானியன் படம் மூலமாக கம்பேக் கொடுத்துருக்காரு. ஸோ அந்த படம் போன வாரம் தான் ரிலீஸ் ஆச்சு. படத்துக்கு ஓரளவு கொஞ்சம் மிக்சடான ரிவ்யூஸ் தான் வந்துட்டுருக்கு. பட் இருந்தாலும் ராமராஜன் அவர்களை ஸ்க்ரீனில் பார்க்கணும், பல வருஷத்துக்கு பிறகு அவர் ஹீரோவை பார்க்கணும் அப்படின்ட்டு நிறைய பேர் தேட்டருக்கு போகிறதையும் நம்ம கவனிக்க முடியுது. அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக தன்னுடைய 85வது பிறந்தநாளை கொண்டாடினார் நடிகர் கவுண்டமணி அவர்கள். அவரும் தமிழ் சினிமாவில் 80கள் ஆரம்பித்து பல வெற்றி படங்கள், அவர் இல்லாத படமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக அவரும் செந்தில் அவர்களும் பண்ண காமெடிக்கு இப்போ அளவிலும் ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸ் இருக்காங்க. ஸோ காமெடியன், குணச்சித்திர நடிகர், ஹீரோ, வில்லன் அப்படின்ட்டு எல்லா கேரக்டரும் பண்ணார். கிட்டத்தட்ட 500க்கும் அதிகமான படங்களில் கவுண்டமணி அவர்கள் நடிச்சிட்டாரு. ஸோ இந்த வருஷம் அவருடைய திரைப்படம் ஒத்த ஓட்டு முத்தையா அப்படின்ற திரைப்படமும் ரிலீஸ்க்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி 80களில் வெள்ளி விழா நாயகன் அப்படின்னு கொண்டாடப்பட்டு பல வெற்றி படங்களை கொடுத்து பெண்களுடைய மனம் கவர்ந்த ஒரு நாயகனாக இருந்தவர் தான் நடிகர் மோகன் அவர்கள். ஸோ அவரும் இந்த வருடம் கம்பேக் கொடுக்குறாரு. 2024ஆம் ஆண்டு ஜூன் 7ஆம் தேதி அவருடைய ஹரா திரைப்படம் ரிலீஸ் ஆக போகுது. பாலு மகேந்திரா அவர்கள் கன்னடத்தில் கோயிலா அப்படின்ற படத்தை டைரக்ட் பண்ணுறாரு. அந்த படம் தான் கமல்ஹாசன் அவர்களுக்கு கன்னடத்தில் முதல் திரைப்படம். அந்த படத்தில் அவர் நடிச்சிருக்காரு. ஸோ அந்த படத்தில் தான் மோகன் அவர்கள் ஒரு ஹீரோவாக அறிமுகமாகிறாரு. அதாவது கமலுக்கு அடுத்தபடியாக அந்த படத்தில் ஒரு முக்கியமான ரோலில் மோகன் அவர்கள் நடிச்சிருப்பார். அவருக்கு அதான் முதல் திரைப்படம். ஸோ அதுக்கு பிறகு தமிழில் மகேந்திரன் அவர்கள் நெஞ்சத்தை கிளாதே படத்தை டைரக்ட் பண்ணுறாரு. ஸோ அந்த திரைப்படம் மூலமாக தமிழ் சினிமாவில் ஹீரோவாக மோகன் அவர்கள் அறிமுகமாகிறாரு. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நம்ம தமிழ் திரையுலகத்தில் 2 நடிகர்கள் முன்னிலையில் இருப்பாங்க. எப்படி எம்ஜிஆர், சிவாஜி, அதுக்கு பிறகு ரஜினி, கமல், இப்போ விஜய், அஜித் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கமல் அவர்களும் ரஜினி அவர்களும் கொடிகட்டி பறந்து 2 பேரும் உச்ச நட்சத்திரமாக இருந்த காலகட்டத்திலேயே அவங்களுக்கு இணையாக பல வெற்றி படங்களை கொடுத்தவர் தான் நடிகர் மோகன் அவர்கள். குறிப்பாக இவருடைய படங்கள் எல்லாமே மக்கள்கிட்ட போய் ரீச் ஆச்சு. பல வெள்ளி விழா படங்கள், அதாவது இவர் படம் நடித்தாலே அந்த படம் வந்து ஒரு மினிமம் கேரண்டி படமாக இருக்கும் அப்படின்னு தயாரிப்பாளர்கள், விநியோகஸ்தர்கள் எல்லாருமே வாங்க ஆரம்பித்தாங்க. ஒரு லக்கியான ஹீரோ, இவரை வச்சு நம்ம படம் பண்ணால் நமக்கு லாஸ்ட்லாம் ஆகாதுப்பா, எப்படியோ படம் ஓடிடும், நமக்கு கொஞ்சம் வருவாய் வந்துடும் அப்படின்ட்டு எல்லாருடைய ஃபேவரட் லிஸ்ட்லேயும் இடம் பிடிச்சிருந்தாரு. ஸோ அந்த காலகட்டத்தில் பெண்கள் எல்லாருமே கமல்ஹாசன் அவர்களுக்கு தான் ஒரு மிகப்பெரிய ஃபேனாக இருந்தாங்க. ஸோ கமல்ஹாசனுக்கு அடுத்தபடியாக அதிக அளவிலான பெண் ரசிகர்களை கொண்டது யார் அப்படின்னு கேட்டால் அந்த காலகட்டத்தில் மோகன் அவர்கள் தான். குறிப்பாக அவருடைய பாடல்கள், ஸோ அவருடைய எல்லா பாடல்களுமே வரக்கூடிய பாடல்கள் எல்லாமே ஹிட் ஆகிருக்கும். அதில் மிகப்பெரிய பங்கு இளையராஜா அவர்களுக்கு உண்டு. ஏன்னா இளையராஜா அவர்கள் வந்து மோகன் அவர்களுக்கு கொடுத்த பாடல்கள் மாதிரி வேறு எந்த ஒரு நடிகருக்குமே கொடுக்கல அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா படத்தில் வரக்கூடிய எல்லா பாடல்களும் ஹிட் ஆகிரும், எல்லாமே வெரைட்டியில் இருக்கும். குறிப்பாக மோகன் அவர்கள் அந்த நிறைய படங்களில் அந்த மைக் வச்சு பாடுற மாதிரி வந்துடும். இதனாலேயே அவருக்கு மைக் மோகன் அப்படின்ற ஒரு பேருமே வச்சுட்டாங்க. ஸோ நாளடைவில் அது அவருக்கு பிடிக்கல, எனக்கு ஏன் மைக் மோகன் சொல்கிறாங்க அப்படின்னு அவரே தவிர்க்க சொல்லியிருந்தார். ஸோ அந்த அளவுக்கு மோகன் அவர்களுடைய பாடல்கள் மிகப்பெரிய அளவில் ரீச் ஆச்சு. அவருடைய படங்களுக்கு அவரே போட்டி அப்படின்ற மாதிரி. ஏன்னா அவருடைய ஒரு தேட்டரில் அவருடைய படம் ஓடிட்டு இருக்கும், இன்னொரு தேட்டர்லையும் அவருடைய படங்கள், 2 படங்களும் 100 நாட்களை நோக்கி ஓடிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு அவருடைய படங்கள் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறுது. ஒரு மென்மையான, ஒரு சாஃப்டான ஹீரோ தான் அவர் அப்படின்ற மாதிரி எல்லாராலையும் பார்க்கப்பட்டது. குறிப்பாக 100வது நாள் திரைப்படத்தில் ஒரு வில்லத்தனமான நடிப்பையும் கொடுத்து கலக்கியிருப்பார். ஸோ அந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பீக்கில் வந்துட்டு இருந்தார் மோகன் அவர்கள். ஆர் சுந்தரராஜன் இயக்கத்தில் வெளியான பயணங்கள் முடிவதில்லை திரைப்படம் தான் இவரை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா தரப்பு மக்கள்கிட்டையும் கொண்டு போய் சேர்த்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த திரைப்படம் அப்படி ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அதே மாதிரி இவருடைய நடிப்பில் வெளியான ஒரு பெஸ்ட்டு காதல் மூவி அப்படின்னா அதை நம்ம கிழிஞ்சர்கள் திரைப்படத்தை சொல்லலாம். அந்த படத்தில் படமும் நல்லாயிருக்கும், அவருடைய நடிப்பும் அதில் தனிச்சு தெரிஞ்சது. குறிப்பாக தமிழ் சினிமா இருக்கக்கூடிய முன்னணி இயக்குநர்களாக அப்போ 80களில் ஜோதிச்சுட்டு இருந்த மனோபாலா, ஆர் சுந்தரராஜன், கே ரங்கராஜன், மணிவண்ணன், ராமநாராயணன் அப்படின்ட்டு எல்லாருடைய படங்கள்லையும் இவர் நடித்து இவருடைய உயரம் அடுத்தடுத்த லெவலுக்கு போயிட்டே இருந்தது. நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இவரை வச்சு ஒரு படம் பண்ணால் மினிமம் கேரண்டி, ஏன்னா இவருக்கான மார்க்கெட் வேல்யூ வந்து அப்போ பல மடங்கு இருந்தது. ஸோ இவர் வச்சு படம் பண்ணால் ஒரு மினிமம் கேரண்டியாக எல்லாருக்குமே தயாரிப்பாளர்கள், விநியோகஸ்தர்களுக்குலாம் ஒரு லாபம் போய் சேர்ந்துடும் அப்படின்னு கருதப்படுச்சு. குறிப்பாக அப்போ முன்னணி நடிகர்களாக இருந்த ரஜினி, கமல் இவங்களுடைய படங்களை காட்டிலும் மோகன் அவர்களுடைய படங்கள் சக்கப்போடு போட்டு இருந்துச்சு. குறிப்பாக பிஎன்சி சென்டர்களில் இவருடைய படங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு இருந்தது. அந்த அளவுக்கு பல சாதனைகளை அவர் படைத்தார். குறிப்பாக அவருடைய முதல் திரைப்படமான நெஞ்சத்தை கிளாதை திரைப்படமே தமிழ்நாட்டில் 250 நாட்களை தாண்டி ஓடி ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. ஸோ நாளடைவில் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக படம் நடிக்கிற வாய்ப்புகள் குறைஞ்சே இருந்தது. அந்த வகையில் தான் இப்போ திரும்பவும் பல வருடங்களுக்கு பிறகு இந்த ஹரா திரைப்படம் மூலமாக கம்பேக் கொடுக்குறாரு. ஸோ ஹரா திரைப்படம் மட்டும் கிடையாது, நடிகர் தளபதி விஜய் அவர்களுடைய நடிப்பில் வெங்கட் பிரபு இயக்கத்தில் வெளியாகக்கூடிய கோட் திரைப்படத்திலையும் அவர் முக்கியமான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த வருஷம் அவருடைய ரசிகர்களுக்கு செம குஷி. ஏன்னா இந்த ஹரா திரைப்படமும் வரப்போகுது. இன்னொரு பக்கம் கோட் திரைப்படத்திலையும் விஜய் அவர்களோட ஒரு முக்கியமான ரோலில், ஏன்னா இண்டஸ்ட்ரியை எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய திரைப்படம் அந்த கோட் திரைப்படம். ஸோ அதில் விஜய் அவர்களோட சேர்ந்து இவர் நடிச்சிருக்காரு. இவங்க 2 பேரும் ஸ்க்ரீனில் வரும்போது எப்படி இருக்கும் அப்படின்ட்டு மோகன் ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு கிளம்பியிருக்கு. ஸோ
பொறுத்திருந்து பார்ப்போம் நடிகர் மோகன் அவர்கள் இந்த வருடம் கம்பேக் கொடுக்குறாரா, அடுத்து தொடர்ந்து என்னென்ன படங்கள் நடிக்க போறாரு அப்படிங்கிறத. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் நடிகர் மோகன் அவர்கள் நடிச்சிருக்கக்கூடிய திரைப்படங்களில் உங்களுடைய ஃபேவரட்டான திரைப்படம் என்ன? நான் அதிக முறை இந்த படத்தை பார்த்துருக்கேன் அப்படின்னா அது என்ன படம் அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.